அர்ஜுனன் மகனான பப்ருவாகனன் பிறந்த நிலையில் பப்ருவாகனை பாண்டிய மன்னன் சித்ராங்கதனுக்கு முறைப்படி அக்னிபூர்வமாக தாரை வார்த்து கொடுத்து சித்ராங்கதனின் வாரிசு சிக்கலை தீர்த்தவனாக அர்ஜுனன் தன் வனவாசத்தை தொடர்கிறான். இதன் தொடர்ச்சியில் அர்ஜுனனுக்கு ஏராளமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. பாவம் போக்கி புண்ணியம் சேர்க்கும் 5 தீர்த்தங்களில் 5 அப்சர கன்னியர்கள் ஒரு பிராமணன் சாபத்தால் முதலையாக கிடக்கின்றனர். அதில் குளிக்க இறங்குபவர்கள்தான் அவர்களின் உணவு. அந்த கன்னியரின் சாப நிவர்த்தி அர்ஜுனன் வீரத்தால் ஏற்படுகிறது. அந்த கன்னியர் வர்க்கை, சுவரபேயி, சமீசி, புத்பதை, லதா என்ற பெயருடைய குபேரனின் ஆசை நாயகிகள் ஆவர். அர்ஜுனனின் வனவாச பயணம் அடுத்த கட்டமாக பிரபாச தீர்த்தம் என்னும் புண்ணிய பகுதிக்குள் ஈடேறியது. இங்கேதான் கதன் என்னும் யாதவன் அர்ஜுனனுக்கு நண்பனாகிறான். இவன் மூலம் பேரழகியான சுபத்திரை பற்றி கேள்விப்படுகிறான். கிருஷ்ண பலராமனின் சகோதரியான சுபத்திரையை ரைவத பர்வம் என்னும் இடத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்கும் சமயம் பார்த்து அவள் அழகில் மனதை பறிகொடுக்கிறான். பெண் கிருஷ்ணரிடமே தன் விருப்பத்தை கூறிய கிருஷ்ணனும் சுபத்திரைக்கு அர்ஜுனனை விட மேலான கணவன் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து இருவருக்கும் திருமணம் நிகழ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறான். இதன் பின் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாப்பிள்ளை மைத்துனன் என்று உறவுக்குரியவர்களாகவும் ஆகின்றனர். இவர்களை மற்றவர்களும் கிருஷ்ணர் ஜூனர்கள் என்று சேர்த்தே அழைக்கத் தொடங்குகின்றனர். இந்த வனவாச யாத்திரையில்தான் அர்ஜுனன் இணையில்லாத குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தையும் பலம் பொருந்திய எல்லா அஸ்திரங்களையும் பூட்டக்கூடிய வில்லையும் வற்றாத அம்புகள் கொண்ட அம்பாரா துளியையும் அக்னி தேவனிடம் இருந்து பரிசாக பெறுகிறான். கிருஷ்ணனும் அக்னி தேவனிடம் இருந்து பெரும் வல்லமை படைத்த சக்கரம் ஒன்றையும் எவரையும் வீழ்த்திவிடும் கதாயுதத்தையும் பெறுகிறான். இவ்வாறு இவர்கள் இந்த இணையில்லாத அஸ்திரங்களையும் காற்றினும் வேகமாக செல்ல முடிந்த குதிரைகள் பூட்டிய இரதத்தையும் அடைய காரணம் ஸ்வேதகிராஜன் என்பவனே. யார் இந்த ஸ்வேதகிராஜன்? இவனால் எப்படி கிருஷ்ணார்ஜுனர்கள் அக்னியிடம் அதிசய பரிசுகளை பெற்றனர் என்பதன் பின்னே ஒரு பெரும் கதையே ஒளிந்திருக்கிறது. ஸ்வேதிராஜன் தேவலோகத்து இந்திரனுக்கு இணையான அரசனாவான். இவன் வேத சாஸ்திரங்கள் உயிராக கருதியவன். அதனால் இவன் அரசாட்சி செய்த சமயத்தில் நாள்தோறும் வேதபாரண்யம் முதல் யஞ்சங்கள் வரை அனைத்தையும் தவறாமல் செய்து வந்தான். இதனால் இவனை சுற்றி எப்போதும் வேத வித்தர்களும் பிராமணர்களும் மிகுந்து காணப்பட்டனர். ஒரு சமயம் இவர்கள் அரசனிடம் இருந்து சற்று விலகி தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள விரும்பினர். இதனால் அரசன் பக்கத்து நாட்டிலுள்ள பிராமணர்களை அழைத்து வந்து தன் நித்திய வேள்வி கடமையை தொடர்கிறான். ஒரு கட்டத்தில் அவர்களும் தங்களுக்கென தங்கள் நாட்டில் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன. அதையும் அவர்கள் செய்தாக வேண்டும். ஆகையால் நாங்கள் விடைபெறுகிறோம் என்று விலகினர். இதனால் ஸ்வேதகிராஜனின் நித்திய வேள்விக்கு தடை உண்டானது. அதை எப்படியும் போக்க அவன் விரும்பினான். அப்போது அவன் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் ஆலோசனை கூறினர். தினந்தோறும் செய்யும் நித்திய வேள்வியை விட 100 வருஷம் தொடர் வேள்வி செய்த பலனை தரும் சத்ரயாகம் நடத்தினால் நல்லது என்று கூறினர். ஆனால் இந்த யாகத்தை நடத்த எந்த பிராமணனும் முன்வரவில்லை. அந்த பரமேஸ்வரனாகிய ருத்ரன் என்னும் அம்சத்தாலேயே யாகம் முடியும் என்ற தகவல் மட்டும் கிடைத்தது. ருத்ரனை தன் வசப்படுத்த தவம் செய்யத் தொடங்கினான் மன்னன். 12 ஆண்டம் தவம் செய்ததன் விளைவாக பரமேஸ்வரனும் காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க யாகத்தை தாங்களே உடனிருந்து ஈடேற்றி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். பரமேஸ்வரர் ஒரு நிபந்தனை விதித்தார். சக்கர யாகம் நடத்த அக்னி பெரிதும் துணை நிற்க வேண்டும். ஆகையால் அக்னி பகவானை நித்திய வேள்வியால் நெய்விட்டு வளர்த்து கொழுந்துவிட்டு எரிய செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது அக்னி மிகவும் மகிழ்ச்சி அடைவான்.
இதனை நீ பிரம்மச்சரிய விரதத்தோடு 12 ஆண்டுகள் செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நாழிகை அளவு காலகதி கூட இடைவெளியின்றி பசும் நெய்யால் நீ அக்னியை வளர்த்தால் அக்னிக்கு பூரண திருப்தி உண்டாகும். அதற்கு பிறகே யாகம் நடத்த நான் துணை செய்வேன் என்று கூறி மறைந்தார். ஸ்வேதகிராஜன் அடுத்த நொடியே அக்னி வளர்த்து தன் வேள்வியை தொடங்கிவிட்டான். அவனே வேள்விக்கான அக்னி குண்டம் முன் அமர்ந்து நெய் விட்டு அக்னியை மட்டுமே துதி செய்து அக்னி வேள்வி புரிந்தான். இந்த வேளையில் இவனது மந்திரிகளும் உடன் பிறந்தவர்களும் ஆட்சி பொறுப்பை தங்கள் கையில் எடுத்து கொண்டனர். ஸ்வேதகிராஜனின் பிரம்மாண்ட தவ வேள்வியும் 12 ஆண்டுகள் இடைவெளியின்றி நடந்து முடிந்தது. இதனால் அக்னி தேவன் பெரும் மகிழ்வும் வலிமையும் கொண்டவனாக ஆனான். பரமேஸ்வரனும் பிரத்யட்சமாகி அவனை பாராட்டியதோடு சக்கரயாகம் நடத்த தன் பிரதிநிதியாக துர்வாச மகரிஷியை அனுப்பி வைத்தார். இதற்கு பிறகு ஸ்வேதகிராஜனின் சக்கரயாகம் நல்ல முறையில் ஈடேறியது. இது ஸ்வேதகிராஜனுக்கு நித்திய சொர்க்கத்தில் வாழ காரணமாகிவிட்டது. ஆக மொத்தத்தில் ஸ்வேதகிராஜன் என்பவன் வேள்விகளுக்கும் அக்னிக்கும் ஒரு இலக்கணம் போலாகிவிட்டான். ஆனால் இதனால் ஒரு பின்னல விளைவு உருவானது. அது மிகவும் வினோதமானதும் கூட. என்ன அது? ஸ்வேதகிராஜன் 12 ஆண்டுகள் புரிந்த அக்னி வேள்வி ஆனது அக்னி தேவனுக்கு பெரும் பசியை உருவாக்கிவிட்டது. வேள்வி முடியும் தன் பொலிவு குறைந்து சக்தியும் குறைவது போல அக்னி உணர்ந்தான். செக்கச்சிவந்த அவனது வண்ணம் மெல்ல வெண்ணிறத்திற்கு மாறிவிட்டது. இதை கண்டு அக்னி தேவனே கலக்கமுற்றான். அக்னி தேவனை பார்த்த மற்ற தேவர்களும் அஷ்டதிக் பாலகர்களும் அவனை ஒரு நோயுற்றவன் போல உணர்ந்தனர். அக்னியும் ஒரு முடிவுக்கு வந்து பிரம்மாவிடம் சென்று தனக்கேற்பட்ட தளர்ச்சியை சொல்லி வருந்தினான். பிரம்மா அக்னியின் நிலையை புரிந்து கொண்டார். 12 வருட காலம் இடையுறாது விழுந்த நெய்யும் அவிசையும் உண்ட காரணத்தால் ஏற்பட்ட தளர்ச்சி இது. இது காலத்தால் சரியாகிவிடும். உரிய வேளையில் நானே அதற்கு வழி செய்வேன் என்றார். அக்னியோ, பிரம்மதேவனே, என் உபாதை இப்போதே சரியாக வேண்டும். என் சோர்வு நீங்கி நான் என் பழைய பொலிவை பெற நீங்கள் இப்போதே வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடினான். நினைவுக்கு வந்தது காண்டவவனம்தான். காண்டவவனத்தில் உயிரினங்களில் மிகுந்த கொழுப்பை உடைய பிராணிகள் பலவற்றோடு தேவர்களுக்கு எதிராக சத்ருகளும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அக்னிக்கு இரையாகும் பட்சத்தில் அக்னி புதிய பொலிவை அடைவதோடு காண்டவவனமும் கொடிய சூழலில் இருந்து விடுபடும். வனத்துக்குள்ளே ஒன்றை சார்ந்து ஒன்று பிழைப்பதே வனதர்மம். சிறு பூச்சியை தவளை விழுங்கும், அந்த தவளையை பாம்பு விழுங்கும், பாம்பை பருந்து விழுங்கும், புல்லை மானும், மானை புலியும், புலியை முதலியையும் விழுங்கி உயிர் வாழும். இது ஒரு வட்ட சுழற்சி. ஒன்றுக்குள் ஒன்று இரையாகி இரையாததன் இனத்தில் மீண்டும் பிறக்கும். இவை அவ்வளவும் ஒரு சமயம் அக்னிக்கு இரையாகும். அபூர்வமான பிரளயத்தில் நீரும் இரையாகும். அக்னிக்கு இரையாகிறவை மண்ணோடு கலந்து பின் தாவரமாய் நீரினமாய் பிறக்கும். இந்த மாற்றம் சிருஷ்டியின் மாறாத அம்சமாகும். அப்படிப்பட்ட மாற்றம் காண்டவ வனத்தோடு தேவைப்படுவதை வைத்தே பிரம்மா அந்த வனத்தை இரையாக்கி கொள்ளச் சொன்னார். அக்னியும் ஒரு புதிய தெம்போடு காண்டவவனம் நோக்கி புறப்பட்டான். அகன்று விரிந்த பசுமையும் காட்சி தந்த அந்த வனத்தில் ஆங்காங்கே நீர் சுனைகளும் மாடுகளும் காணப்பட்டன. அவைகளில்தான் ஆயிரக்கணக்கான யானைகள் தாகசாந்தி செய்து கொண்டிருந்தன. காட்டு எருமைகளோ மடுக்களில் மூழ்கி தங்களை மறந்து கிடக்க அவைகளை விழுங்க மலைப்பாம்புகள் தருணம் பார்த்து கொண்டிருந்தன. இந்நிலையில் அக்னி அங்கே வந்து தன் சிவந்த தீ நாக்குகளினால் அந்த வனம் முழுக்க பரவி அப்படியே மொத்த வனத்தையும் அழிக்க முற்பட்டான். இதை சற்றும் எதிர்பாராத யானைகள் அலறி ஓடி சுனைகளில் உள்ள நீரை உறிஞ்சி வந்து எரிகின்ற நெருப்பின் மேல் பீரிடச் செய்து கொடிய அக்னியை அணைக்க முயன்றன. அக்னியின் செயலை வாயுவும் விரும்பாததால் அவனும் தன் பங்குக்கு வேகம் கொண்டு எரியும் நெருப்பை அணைத்தான். இதனால் அக்னியால் வேகமாக செயல்பட முடியவில்லை. ஒரு முறை 7 முறை அக்னி முயலவும் காண்டவவன மிருகங்களும் வாயுவும் ஒன்று கூடி அக்னியை செயல் இயக்க செய்தனர். இதனால் மனம் வருந்திய அக்னி மீண்டும் பிரம்மாவிடம் தஞ்சம் புகுந்தான். பிரம்மாவும் நடந்ததை ஞான திருஷ்டியால் உணர்ந்தவராக சில காலம் பொறுத்திருக்கச் சொன்னார்.
அவர் சில காலம் என்று குறிப்பிட்டது பூவுலகில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பிறந்து கிருஷ்ணார்ஜுனர்கள் என்று இணை பிரியாதவர்களாக அழைக்கப்படும் காலத்தை தான். அப்படி ஒரு காலமும் வந்து கிருஷ்ணார்ஜுனர்களும் காண்டவனத்துக்கு அருகில் ஒன்றாக இருந்த தருணத்தில்தான் அக்னியும் பிரம்மாவின் ஆலோசனைப்படி அவர்களின் உதவியை நாடி வந்தான். ஒரு சக்திரியனிடம் பிராமணன் ஒருவன் வந்து யாசகம் கேட்கும்போது அவன் கேட்கும் யாசகத்தை எப்பாடுபட்டாவது கொடுக்கவே பார்ப்பான். அல்லாத பட்சத்தில் பிராமணனுக்கு இல்லை என்று சொன்ன தோஷத்தோடு உதவி செய்தால் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்காமல் போகும். இதனாலேயே யாசகம் பெற்றுவிடத் துடிப்பவர்கள் பிராமண வேடத்தில் செல்வதை ஒரு தந்திரமாக கருதினர். இங்கே அக்னியும் அப்படியே வந்து அப்பதான் காண்டவ வனத்தை எரிக்கும் போது நீராலும் காற்றாலும் தான் பரவது தடைபடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். இருந்தாலும் வந்திருப்பது அக்னி என்பதை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தெரிந்து கொண்ட நிலையில் போர்க்களத்தில் வேகமாக செல்லும் ரதத்தை கேட்க அக்னியும் தர சம்மதித்தான். இதன் பிறகு அக்னி வனத்தையே கபலீகரம் செய்யத் தொடங்கினான். இதை இந்திரன் துளியும் விரும்பவில்லை. வருணனை அழைத்து மழை பொய்ய செய்தான். கிருஷ்ணார்ஜுனர்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற தங்கள் பங்கிற்கு அஸ்திரங்கள் கையில் எடுத்தனர். அவை மிருகங்கள் வனத்தை விட்டு தப்ப முடியாதபடி தடுத்து நிறுத்தினர். அந்த வனத்தில் தட்சன் என்னும் பாம்பு. இதோட நாளைக்கு இந்த கதையை தொடர்வோம். மறக்காமல் நீங்கள் இந்த கதையை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கதைகளை போஸ்ட் பண்ண முடியும். மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.